இன்னையோட காவேரி இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சுப்பா. காவேரிக்கு நினைவு நாள் திதி கொடுக்குறேன் நீயும் விடாம என்ன அவளை மறக்காம தான் இருக்க. இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க சொன்னாலும் பண்ணிக்கவே மாட்டேற. உன் பிள்ளைக்காகவாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டவொடனே என்னால் என் காவேரி இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்க முடியாது. எனக்கு என் பிள்ளை இருக்கா, என் பிள்ளை கூட நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு கல்யாணமாச்சும் பண்ணிக்கப்பா. எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல, எங்களுக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்காங்கன்ட்டு. அப்படிங்கும் போது என்னை யாரும் பார்த்துக்க வேணாம், என்னை நானே பார்த்துக்கிறேன், நான் என் பிள்ளைய பார்த்துக்கிறேன், என் பிள்ளை வளர்ந்து என்ன பார்த்துக்கும் அப்படின்னு இப்போ விஜய் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே வாழ்க்கையில் என்ன ஒரு தப்பு நான் தப்பு பண்ணேங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா என் காவேரி சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டா. என் காவேரியோட நினைவு நாள் தான் என் பிள்ளையோட பிறந்த நாள் தான் ஆயிடுச்சு. இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாளை நான் ரொம்ப நல்லா கொண்டாடுறேன். கொண்டாடி முடிச்சுட்டு நாங்களும் அவளும் சேர்ந்து போய் பீச்சில் காவேரிக்கு திதி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பேசும்பொழுதே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டதுக்கப்புறமா விஜய் போனதுக்கப்புறமா தான் இந்த பக்கமாக திரும்பி தாத்தா பாட்டி கிட்டக்க என்ன இருந்தாலும் கல்யாணி நம்ம பண்ணுறது ரொம்ப தப்பு. நீ எப்படி ஒவ்வொரு தடவையும் காவேரியை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு அழுகையை போட்டுச்சே அவள் தான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கிற. போன வாரம் கூட அந்த சாரதா கால் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு விஜய் இன்னும் கோமால இருக்கான், அவனுக்கு இன்னும் நினைவு தப்பு திரும்பலை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். காவேரிக்கும் இன்னும் நினைவு திரும்பலையாம். நானும் போய் ஒன்னால சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நம்ம பேரனுக்காக தானேங்க. இந்த 5 வருஷம் அவன் எவ்வளோ நிம்மதியாக இருக்கான், பிஸ்னஸ் நல்லா வளர்ந்துருச்சு, அடுத்தடுத்து பில்டிங் போயிட்டு இருக்கான், அவன் பிள்ளையோட சந்தோஷமா இருக்கான். சீக்கிரமா அவன் ஒரு கல்யாணத்தை மட்டும் பண்ணிப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதை மட்டும் பண்ணட்டும். நம்ம தேவையில்லாம போயிட்டு அவனோட விஷயத்துல நம்ம திருப்பி காவேரியை கொண்டு அந்த ராகவ் அப்புறம் பசுபதி ராயினி அப்படின்னு எல்லா பஞ்சாயத்துக்கும் நம்ம போக தேவையில்லை. 5 வருஷம் எப்படி போச்சோ இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக போயிடட்டும். அவன் வாழ்க்கையில அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை சீக்கிரமா பார்த்து நம்ம கட்டி வைப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுதே தான் பார்த்தா விஜய் பர்த்டேவுக்கு குழந்தைய மேலே கூட்டு வர்றதுக்கு இவரே தான் ரெடி பண்ணுறாரு. குழந்தைய நானே ரெடி பண்ணுறேன்னு குழந்தைய எழுப்பி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வேற சொல்லி குழந்தைக்கு உடனே ஒரு குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு உடனே அப்பா சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல, நானும் உங்கள் அம்மாவும் உனக்கு பிங்க் கலரில் தான் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு முன்னாடியே யோசிச்சு வச்சுருந்தோம். அந்த கலரில் இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்கை ஒரு தடவை உங்கள் அம்மா எனக்கு அனுப்பியிருந்தா, அப்போயே வாங்கி வச்சிட்டேன். ஆனால் அப்போ உனக்கு சைஸ் பத்தல, இப்போ தான் 5 வருஷம் கழிச்சு போடுற அளவுக்கு நீ வளர்ந்துருக்க, ஒழுங்காக சாப்பிட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தூக்கி கொடுத்து நேரம் மேல இருந்து கீழே வேற கூட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே எல்லாரும் நிற்க நின்னதுக்கு அப்புறமா சூப்பராக பெருசாக ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறாங்க. பர்த்டேக்கு கேக்கை கட் பண்ணி ஊட்டி விட்டு வாய் அப்பாவுக்கு, அடுத்த வாய் அம்மாவுக்கு அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுதே பார்த்தா அந்த வாயையும் அந்த குழந்தை விஜய்க்கே ஊட்டி விட்டோடனே விஜய்க்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி திருப்பி பிள்ளையை கட்டி பிடிச்சிக்கிறாரு. பிள்ளையை கட்டி பிடிச்சிக்கும் போதே தாத்தாவும் பாட்டியும் ஒருத்தர் பார்த்துக்கும் பொழுது இந்த பக்கம் அன்பு வேற ஒரு மாதிரி அப்படியே திருதுன்னு பார்க்க அவங்க சித்தி வேற அப்படியே முழிக்கிறாங்க. எல்லாரும் மாற்றி முழிக்க உடனே என் பிள்ளை எனக்கு போதும், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல எனக்கு இவ போதும், இன்னொரு கல்யாணம் அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சும் வேணாம் அப்படின்னு விஜயும் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம், நாங்கள் பீச்சுக்கு கிளம்பி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்து கட் பண்ணால் கரெக்டாக சாரதா கால் பண்ணிட்டே இருக்கும் பொழுதே இப்போ காவேரி இப்போ ஃபோன் எடுக்கிறாங்க. காவேரி பார்த்தா கண்ணாடி எல்லாம் போட்டு ஆளே கொஞ்சம் வேற மாதிரி இருக்காங்க, சுடிதார் தான் போட்டிருக்காங்க, போட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்க. ஃபோனை எடுத்த உடனே அங்கே ஏன்டி எத்தனை தடவை கால் பண்ணேன், ஏன்டி ஃபோனே எடுக்கல அப்படின்னாம்மா இப்போதாம்மா இறங்கினேன், இறங்கி பேக்லேருந்து ஃபோன் எடுத்து பார்க்கறதுக்குள்ள அந்த தடவை கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் தனியாக போயிருக்க, அதனால தான் இத்தனை நாள் கழிச்சு அப்படின்னா. ஏமா நான் தனியாக தான் எல்லா இடத்துக்கும் போவேன், எல்லாரும் வீட்டில் ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைய அவள் தான் பார்த்துக்கிறான் மகாநதி இல்லத்துலன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அது வேற இப்போ வேற அடி அப்படின்னா என்னம்மா பெருசாக வேற என்ன, நமக்கு இப்போ அந்த இது பெருசாக ஹோம் ஸ்டேவும் போகலை, நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வேணும். கொடைக்கானலில் எந்த வேலையும் பெருசாக கிடைக்கல, அதனால தான் இப்போ சென்னைக்கு வந்திருக்கேன். நான் முதல்ல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரேன், வந்ததுக்கப்புறமா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, நான் அப்போவே சொன்னேன் இந்த நிவினையாச்சும் கூட துணைக்கு கூட்டு போகலான்ட்டு அப்படின்னதுக்கு, அது எப்படிமா யமுனாவும் நிவினும் இப்போ தான் ஒன்றா சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு வேற இப்போ தான் யமுனா வேற இப்போ கன்சீவ் ஆகிருக்கா, அந்த சமயத்தை நிவினை போய் கூப்பிட்டு இருக்க முடியுமா, அவங்க ஒன்றா இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு கிளம்பி இங்கே இப்போ காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு அப்படியே நடந்து போகும்பொழுதே நேராக இல்லை அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறாங்க. ஒரு பெரிய கியூ நிற்குது, கியூவில் அப்படியே தெரியுதுன்னு முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இவங்க உள்ளார போய் அங்கே அந்த கியூவில் நின்றுட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்டில் ஒரு கார் கிராஸ் பண்ணி போகுது. அந்த காரில் பார்த்தா விஜய் மட்டும் தனியாக எதையோ யோசிச்சுட்டே அப்படியே காரை ஓட்டிகிட்டு இருக்காரு. காரை ஓட்டிகிட்டு இருக்கும் போதே கால் வருது. கால் பண்ணால் அவருடைய மேனேஜர் தான் கால் பண்ணுறாரு. சார் இன்னைக்கு அந்த மீட்டிங்கு எல்லோரும் வந்துட்டாங்க, பில்டர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்கு, நான் வரேன் எல்லாத்தையும் பேசிடலாம். நம்ம பேசிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நமக்கு 2 டைப்பில் 2 பில்டர்ஸோடு சேர்ந்து நம்ம 2 பில்டிங் கட்டுறோமே, அதுக்கெல்லாம் பேசிட்டிங்களா அப்படின்னா ஆமாம் சார் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக இருக்குது, இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா அவங்க கூட சேர்ந்து அந்த எம்ஓயும் சைன் பண்ணிடலாம் சார் அப்படிங்குவாங்க. சரி ஓகே பண்ணிடலாம் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. காரில் போகும்பொழுதே அப்படியே அவருக்கு எங்கேயும் பார்க்குற
பார்க்குறாரு. பார்த்தா வந்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தா காவேரி இருக்க மாதிரி இருக்கு, அந்த பக்கம் திரும்பி பார்த்தா காவேரி இருக்க மாதிரி இருக்கு. கடையில் காவேரி ஒரு ஒன்றா ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கு, அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ட்ரெஸ் கடை இருந்த மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்தா அந்த லைன்லையும் காவேரி நிற்கிற மாதிரி இருக்கு. அப்படியே யோசிச்சிட்டே போறாரு. ஆனால் லைனில் நிற்கிற காவேரி நிஜமான காவேரி. காவேரி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. காவேரி அதெல்லாம் பார்க்காம இவரையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்படி திரும்பிக்கிறாங்க. உங்களுக்கு சுத்தமாக எதுவும் அடையாளமே தெரியல. திரும்பி நேராக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. போயிட்டு நேராக அங்கே மீட்டிங்கை முடிச்சு சைன் பண்ணிட்டு இருக்காரு விஜய் சைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு கால் வருது. கால் வரும்போது பார்த்தா, அப்பா என்னை பீச்சு கூட்டு போகிறேன், நீங்கள் அப்புறம் இருட்டிடுச்சு வேணாம் பனி பெய்யும் அப்படிங்குவீங்க. அப்படிங்கும் போதே வந்து இல்லைடா நான் வந்துட்டேன் அப்பா உனக்காக இது பண்ணாமல் இருப்பேனா, நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு வந்து இப்போ வேகமாக சரி ஓகே இந்த சைன்லாம் வந்து அப்புறம் இந்த சைன் போட்டேன். சார் இது அவங்க கூட உள்ள ஒரு டீக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நேரம் ஆஃப் அன் ஹவர் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தா. இல்லை நீங்கள் அவங்க கூட எல்லாத்தையும் பேசினது தானே, சைன் அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு, நீங்கள் உட்காந்து அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வந்து வேகமாக கிளம்பி கார் எடுத்து கிளம்புறாரு. கார் எடுத்து சர்ன்னு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டக்குன்னு வந்து பாப்பா அப்படின்னு ஓடி வந்தோடனே அப்படியே தூக்கி வந்து காருக்குள்ளே உட்கார வச்சு சீட் பெல்ட்டை போட்டுவிட்டு இவரும் பாப்பாவும் மட்டுமே கிளம்பி நேராக பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போகும்பொழுது வந்து பார்த்தா அம்மாவுக்கு எடுத்து வந்துட்டியா அப்படின்னா வந்து ஒரு குட்டி பாக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த பாக்ஸில் ஃபுல்லாக பூ, அப்புறம் வந்து மிஸ் யூ அம்மான்னு எழுதுனது, அப்புறம் இந்த பொண்ணோட ஃபோட்டோஸ், இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்குது. நம்ம ஒன்றும் வந்து இப்போ வந்து ஒரு பூசாரி வச்சுலாம் திதி கொடுக்கல, நம்ம இப்போ இதை கொண்டு போய் அப்படியே கடலில் விட்டுருவோம், ஒரு போட் மாதிரி செஞ்சுருக்கோம், அப்படி தானே வருஷம் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு இந்த தடவை தான் வந்து நீயே பண்ணி நீயே எழுதியிருக்க, உங்கள் அம்மா கிரீட்டிங் கார்டெலாம் எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை கொண்டு போய் அந்த தண்ணியில் அப்படி போய் விட்டுட்டு உடனே அம்மா மிஸ்ஸியோ அம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்படி திரும்பும் போது வந்து பார்த்தா டக்குன்னு வந்து யாரோ இடிச்சிடுறாங்க. இடித்த உடனே வந்து இப்போ குழந்தை டக்குன்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழ போச்சு. கீழே விழ போனோன்னா வந்து கையை பிடிச்சி அந்த இவங்க தூக்கி விடும் போதே வந்து விஜய் வேகமோடி வராரு. ஏங்க பார்த்து வர மாட்டீங்களா, குழந்தைய போய் அடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து அவர் அப்போ தான் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போன அந்த போட்டை அப்படி தள்ளி விட்டுட்டு திரும்பி பார்த்தா குழந்தை விழுந்திருக்கேன்னு பார்த்து குழந்தைய இப்படி தட்டி விட்டுட்டு நிமிந்து பார்த்தா அது காவேரி. கண்ணாடி போட்டு காவேரி நிற்கிறத பார்த்து ஷாக்காகி காவேரி அப்படின்னு இவர் சொன்ன உடனே காவேரியா, நான் காவேரி தான், நீங்கள் யார் அப்படின்னு அவங்க கேட்க நெத்தியில் ஒரு சின்ன தழும்பு இருக்குது, ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. இவருக்கு ஒன்றும் புரியாமல் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அழ ஆரம்பிச்சாங்க. அப்பா அப்படின்ட்டு வந்து இவங்க திரும்பி பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டே இருந்துட்டு அம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்பா நம்ம மிஸ்யூன்னு அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுதே எல்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து யாரு நீங்கள் யார் உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியும், என்னது அம்மாவா அப்படின்னு காவேரி பேசிகிட்டே இருக்கும்போது எதுவுமே பேசாமல் விஜய் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாரு. அவரோட வால்பேப்பரில் பார்த்தா வந்து இவர் காவேரி 2 பேர் எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அதை அன்லாக் பண்ணால் அதே ஃபோட்டோவை ஏஐயில் இவங்க 3 பேர் இருக்க மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ அவங்க 3 பேர் குழந்தையோடு அவங்க இருக்க மாதிரி ஃபோட்டோவையும் பார்த்து அப்படியே அவங்க ஷாக் ஆகி நீங்கள் அப்படின்னு வந்து யோசிச்சு அப்படியே மயங்கி விழுந்துடுறதோட எபிசோட் முடிஞ்சா சீக்கிரமாகவே இவங்க 2 பேர்த்தையும் ஒரு இடத்துல வச்சு பாட்டி தாத்தா செஞ்ச வேலையெல்லாம் காலி பண்ணலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இவங்களை தள்ளி வச்சே ரொம்ப நாள் கொண்டு போக போகிறாங்களா, கதை எப்படி போகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த 5 வருடங்கள் கழித்துன்னு கதை வரதை நம்ம முன்னாடியே சொன்னோம். அதே மாதிரி இப்போ நடந்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற சீரியல்லையும் எந்த சீரியல் ரொம்ப நல்லா போகுதுங்கிறத சொல்லிட்டு நம்ம சேனலில் நீங்கள் ஒரு வேலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன் வீடியோஸ், அதே மாதிரி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டா நோட்டிஃபிகேஷனோட வரும். தேங்க்யூ.